வெல்கம் டு எம்ஜே கார்ஸுங்க. இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்ல 5 சீட்டர் வண்டி செடான் டைப்ல பாக்குறீங்களா? அருமையான வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017ங்க, சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க. ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் எஸ் வேரியன்ட்டுங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது பாத்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம கிட்ட ஃபுல்லா பிடிஎஃப் காப்பியாவே இருக்குதுங்க. 4 டயருமே வண்டியில் புது டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டியில பாத்துட்டீங்கன்னா ஸ்டெப்னி இன்னைக்கு வரைக்கும் அன்யூஸ்டு கண்டிஷன்ல இருக்குதுங்க. வண்டி ஒரு ஓவரால் வியூ பாத்துடலாம் வாங்க. கஸ்டமர் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. உங்களுக்கு குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க, ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல் வந்துருங்க, பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, ஏசி வந்துருங்க. அதுக்கு பேக் சைடு ரோல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்குங்க. 3 பேர் வரைக்கும் போறலாங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து வண்டியில வந்துருங்க. வண்டியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துருங்க. பூட் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 லிட்டர் வந்துருங்க. நல்லா லக்ஸுரியா வச்சுட்டு போய்க்கலாங்க லக்கேஜஸ் எல்லாம். இன்னொரு சர்ப்ரைசிங்கா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டுங்க. 2017 வண்டி கூட வந்த டயர் அப்படியே இருக்குங்க ஸ்டெப்னி. வண்டியோட அவுட்டர் லைன் பாத்துடலாங்க. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ட்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே கிடையாதுங்க. நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்குங்க வண்டி. கஸ்டமரு ஒரு அற்புதமான மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காருங்க வண்டி. அவுட்டர் லைன் எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஓவராலாக வண்டி ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி மார்க்கெட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். வண்டி ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4,49,000 கேட்குறோம். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி நேரில் பார்க்கணுன்னா நீங்கள் சூலூர் வரணும், கோவை மாவட்டம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 7373070397. ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.